friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல JBL Wave Buds 2 இத பத்தாங்க நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். JBL Buds பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. Flipkartல அவேலபிளா இருக்கு, Amazonல அவேலபிளா இருக்கு. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. JBL Wave Buds 2 பொறுத்தளவு TWS இருக்கு, பட்ஸும் அவேலபிளா இருக்கு. போன வருஷம் லான்ச் பண்ண அதே டிசைன் ஃபேட்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ஆடியோ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி இதுல TWS அண்ட் பட்ஸ் அவேலபிளா இருக்கு. சோ இங்க நம்ம பை பண்ண பட்ஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வைப்ரண்டான கலர்ஸோட இன்னைக்கு 4000 rupeesக்கு இது சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த JBL Wave Buds 2 இன்னைக்கு இந்த 4000 ரூபாய் கொடுத்து இந்த பட்ஸ் வாங்கணும்னா ஒர்த்து இல்லையா? சவுண்ட் கிளாரிட்டி வருஷருக்கும் இந்த பட்ஸ் 2க்கும் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இது மாதிரி டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதான் JBL ஓட Wave Buds 2 ஓட பாக்ஸ். நல்லா ஒரு காம்பாக்டா கொண்டு வந்திருக்காங்க. மேல JBL by Hammond அவங்களோட பார்ட்னர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்கேன் ஃபார் வாரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழ இந்த பட்ஸோட ஹைலைட்டான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா, அந்த 4 mic சப்போர்ட் ஃபார் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த Wave Buds 2 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைட்ல இதோட இந்த பட்ஸோட ஹைலைட்டான விஷயங்கள் பேக் சைட்ல மேனுஃபேக்சர் பண்ணது MRP சின்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு அந்த சீலை ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிட்டு மெதுவா அந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரேப்பரோட பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஓரத்தில் வச்சிருவோம். ஸோ இந்த பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட யூனிவர்சல் கலரோட அவங்களோட JBL பிராண்டிங் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டேடியான டைப் சி கேபிள் ஃபார் சார்ஜிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவன் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம TWS இந்த ரேப்பர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு அந்த சென்டர்ல அந்த கிளிப் எடுக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டெம் 2 பட்ஸ்லயும் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருப்பாங்க. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓவரால் தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலே பேசுன மாதிரி இந்த JBL Wave Buds 2 இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு Flipkart அண்ட் Amazon அவைலபிளா இருக்கு. நம்ம பை பண்ணது பாத்தீங்கன்னா Buds 2 பை பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 4 வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட பிரைசிங் 4000 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்ஸோட டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பட்ஸ் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 100% ரீசைக்கிள் மெட்டீரியல் பில்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு JBL இங்க கவர் பண்றாங்க. அது போக அவங்களோட பார்ட்னரோட கேமரோட டைப் பண்ணியும் இங்க ஆடியோட அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் ஒரு 43 கிராம் தான். அதாவது பட்ஸ் கேஸ் எல்லாம் சேர்த்து வெறும் ஒரு 43 கிராம் தான். அண்ட் ஒவ்வொரு பட்ஸும் பார்க்கும்போது 4 கிராம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட்டுக்கு இங்க எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா அந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கலர்ஸா இருக்கு. அதனால நீங்க ஒரு கேஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது சீக்கிரம் அந்த டஸ்ட் எதுவுமே உங்களுக்கு படியாம இருக்கும். இந்த கேஸோட அன்பாக்சிங்கையும் நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ டெடிகேட்டரா போடுவோம். ஸோ அதை தவிர்த்து இந்த TWS பார்க்கும்போது கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அதோட எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வரும், ஏன்டா மேல ஒரு மூடியே கொடுக்காம கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வரும். ஸோ இவங்க இங்க JBL என்ன கவர் பண்றாங்கன்னா, மீதி பிராண்ட்ஸை காட்டிலும் நாங்க இங்க மேக்னெட்டிக் ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அதனால பட்ஸ் இந்த கேஸை விட்டு கீழே விழுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் நிறைய விட்டு த்ரோ பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி உள்ள சூழ்நிலையும் இந்த கேஸ்ல இருந்து இந்த பட்ஸ் சுத்தமா கீழே உழுகவே இல்லை. அது அளவுக்கு இவங்க உள்ள இருக்க மேக்னெட்டிக் செம்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ எந்த ஒரு ஃபியர்னஸும் தேவையில்லை. இப்போ ஓப்பன் அதாவது கேஸ் இல்லாம இருக்கு அதனால பட்ஸ் கீழே விழுந்துருமோ அது மாதிரி நம்ம திங்க் பண்ண தேவையில்லைன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இங்க டிசைன் முதலே சொன்ன மாதிரி வேவ் பட்ஸ் மாதிரி தான் இந்த Wave Buds 2 எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஓப்பனான ஒரு நல்ல ஒரு புது வகையான டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல JBL பிராண்டிங்கும் அண்ட் உங்களுக்கு டைப் சி ஃபாட் உங்களுக்கு சார்ஜிங் போற போர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு இண்டிகேஷன் லைட் தான். ஸோ சார்ஜிங் பண்ணும்போதோ பேரிங் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பட்ஸோட கம்ஃபோர்ட் அண்ட் ஃபிட்னஸை பத்தி பார்ப்போம். ஸோ இங்க கம்ஃபோர்ட்னு பார்க்கும்போது அருமையா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு லப்பரி நல்ல ஒரு பிரீமியமான ஒரு மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால காதுல ஃபிட் பண்றதுக்கு நல்ல ஒரு டீசெண்டா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ காதுல ஃபிட் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த ஏரோட நல்ல ஒரு இன்பேக் அதாவது உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு வெளியில புஷ்அப் பண்ணி கொஞ்சம் பல்ஜியா இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது பட்ஸை பொறுத்தளவு. அதே மாதிரி பட்ஸ்ல உங்களுக்கு இண்டிகேஷன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக பட்ஸுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்போது. அதை தவிர்த்து இங்க பட்ஸோட பிளேஸ்மெண்டா இருக்கட்டும் ஃபிட்னஸா இருக்கட்டும் அருமையா இங்க டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஜாக்கிங்கா இருக்கட்டும் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும் அது மாதிரி உள்ள சூழ்நிலையில பட்ஸ் கீழே உழுகவே இல்லை. ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த பட்ஸா இருக்கட்டும். இந்த வட்டம் இந்த JBL Wave Buds 2 பொறுத்தளவு. ஸோ அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது இந்த JBL Buds Wave 2ஓட ஆப்போட இன்டர்ஃபேஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் நிஜமாவே அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பட்ஸோட ஆப்போட இன்டர்ஃபேஸை பத்தி தாங்க பார்க்க போறோம்.
இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கு, அவங்களோட இண்டிவிஜுவல் ஆப் சப்போர்ட்டுமே இருக்கு. ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் தேடணும்னு அவசியமே கிடையாது. கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆனோடனே கீழே உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் தான். ஈஸியா இன்ஸ்டால் ஸ்டெப் ஆனோடனே ஈஸியான பேரிங் ஆயிரும். ஸோ பேரிங் ஆனோடனே உங்களுக்கு இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, ஒவ்வொரு பஸ்லயுமே எவ்வளவு சார்ஜ் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் இன்டிமேஷன் காட்டிடும். சாஃப்ட்வேர் அப்டேட் அவைபிளா இல்லையா இது மாதிரி இன்டிமேஷன் காட்டுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த ஏஎன்சி மோடு தான். இந்த ஏஎன்சி மோட நம்ம டச் கண்ட்ரோல் மூலமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப் சப்போர்ட் மூலமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஆம்பியன் அவார்ட்ஸ், அதாவது நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்றது, அண்ட் உங்களுக்கு இந்த டாக் த்ரூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் பாத்தீங்கன்னா நீங்க இது மூலமா கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் மாறுது, அந்த ஆடியோக்குன்னு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் மாறுது. அது போக கெஸ்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி வேணும், டச் கண்ட்ரோல் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் சிங்கிள் டேப்பா டபுள் டேப்பா லெஃப்ட் அண்ட் ரைட்ல எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் இங்கே நம்ம இந்த கெஸ்ட் மூலமா பண்ணிக்கலாம். அது போக இந்த வாய்ஸ் ப்ரொமோஷன் இருக்கு. ஸோ அது இங்கிலீஷ் வேணுமா, மல்டி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, தமிழ் கிடையாது. அது போக செகண்டரி ஆடியோ கொடுத்துருக்காங்க. இந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஈக்வலைசர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுல டிஃபால்ட்டா ஒரு 6 ஈக்வலைசர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் கீழே உங்களுக்கு ஆட் பட்டன் இருக்கு, அது மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சவுண்டோட பேலன்ஸ் எப்படி இருக்கணும், லெஃப்ட்ல அதிகமா வேணுமா ரைட்ல அதிகமா வேணுமா இல்ல மிடில் இருக்கணுமா ஈவனா கேட்கணுமா, அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம் லிமிட்னு இருக்கு. அது நம்ம சாங்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு வால்யூம் லிமிட் அல்டிமேட்டா வேணுமா, இது மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றது கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம கால் சப்போர்ட்ல இருக்கும்போது நம்மளோட கால் கிளாரிட்டி எவ்வளவு அளவுக்கு வேணும், மிடில் வேணுமா லோவா வேணுமா ஹையா வேணுமா, அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக அதர்ஸ்ன்னு போகும்போது ரிலாக்ஸ் மோடுன்னு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 ரிலாக்ஸ் மோடு இருக்கு. ஸோ அந்த 5 ரிலாக்ஸ் மோட்ல நம்மளுக்கு எது மாதிரி வேணும், அது எவ்வளவு நிமிஷத்துக்கு வேணும், இது மாதிரி விஷயங்கள் நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் மை பட்ஸ்ன்னு இருக்கு. ஒருவேளை இந்த பட்ஸ் நீங்க எங்கேயும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த ரைட்னு கிளிக் பண்ணிட்டோம்னா ஒரு 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் கேக்குதா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு சவுண்ட் கேட்கும். நம்ம எந்த பட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் சேவ் மோடும் இருக்குங்க. ஆட்டோ ஸ்டாண்டு அண்ட் ஆட்டோ பவர் ஆஃப், இது மாதிரி 2 ஸ்டாண்ட் மோடும் பவர் சேவிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் ஃபைனலாக இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் நம்மளுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் சப்போர்ட்டை பொறுத்தளவு நிஜமாவே ஒரு சூப்பரான இன்டர்ஃபேஸோட ஒரு அல்டிமேட்டான ஈஸியா புரியுற மாதிரி இதோட ஆப் சப்போர்ட் கொண்டு வந்தது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த JBL Wave Buds 2 இதோட டிசைனை பார்த்தாச்சு, ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தாச்சு. இது எதுக்கு வாங்கியிருக்கோம், சவுண்டோட அவுட்புட் தலை எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அதையும். ஸோ சவுண்ட் அவுட்புட் பொறுத்தளவு இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல எத்தனை டிரைவ் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, வெப்சைட்லயும் கிடையாது, பாக்ஸ்ல எதுவுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. பட் டைனமெட்டிக் டிரைவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அவங்களோட பார்ட்னரோட ஹேமரோட டைப் பண்ணி இந்த வட்டம் ஆடியோட அவுட்புட் எடுத்து வந்திருக்காங்க. செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு பட்ஸுமே 2 மைக்ஸ், டோட்டலி 4 மைக்ஸ் வித் ANC சப்போர்ட் இருக்கு. அதை தவிர்த்து கால் குவாலிட்டி எல்லாம் சூப்பராகவே அருமையா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு க்ரௌட் உட்காந்து பேசுறாகட்டும், ஒரு பைக்ல டிராவல் பண்ணும்போது பேசுறாகட்டும், அட்டகாசமா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது போக இந்த ANC கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஆப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அது போக டச் கண்ட்ரோலையும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இந்த ANC அருமையா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அவுட்டர் ஏரியா நாய்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக ஆடியோட கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு ஆப் இன்டர்ஃபேஸ் மூலமா நீங்க சாங் லிசன் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. யூடியூப் மியூசிக், கானா மியூசிக், அமேசான் பிரைம் அண்ட் உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ல நீங்க எந்த ஒரு சாங் லிசன் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் ஆடியோட கிளாரிட்டி அருமையா இருக்கு. ஸோ பேஸ் பொறுத்தளவு சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. டீப் பேஸ் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு மூவி பாக்குறாகட்டும் வாய்ஸோட கிளாரிட்டி அருமையா இருக்கு. நம்மளுக்கு இதுல ஈக்குவலைசர் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டமைஸும் நம்மளால பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட ஒரு அல்டிமேட்டான சவுண்ட் கிளாரிட்டியோட இந்த வட்டம் JBL Wave Buds 2 இந்த வருஷத்துக்குரிய ஒரு அட்டகாசமான ஒரு பட்ஸா இந்த வட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த JBL Wave Buds 2 இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.